என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். This is Sashikan. This is Yogita. Welcome to ODY Reaction. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டீசர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த டீசர் வந்து யாரு நயன்தாரோட பர்த்டே அன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்காக ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அந்த வெட்டிங் இதுவும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. நான் பாத்துருப்பீங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ யோகி பாத்துருவாங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நீ பாருங்க, பாக்கும்போது இவ்வளவு நாள் வந்து அவங்க ஒரு க்ளோஸ் புக்கா தான் இருந்தாங்க. நயன்தாரா பத்தி அவங்களே அதுல சொல்லியிருக்காங்க. அவங்க சோஷியல் மீடியால எதுவுமே இல்ல. சோ ரீசெண்டா தான் எல்லாமே தெரிய வருது. சோ இப்போ ஒரு மூவியே வந்திருக்கு. சோ அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ராக்காய் அப்படின்ற ஒரு டைட்டில் டீசர் தான் பார்க்க போறோம். சோ அந்த டைட்டிலே வந்து ஒரு நல்லா இருக்கு. இந்த லுக் வந்து வித்தியாசமா இருக்கு, அவங்க பண்ணதே இல்ல. ஆமா, இந்த லுக் உங்களுக்கு எது ரெஃபரன்ஸ் பண்ணுது? எனக்கு வந்து தனுஷ்ல ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அசுரன்ல அவங்க வைஃப் கேரக்டர், அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு லுக்ல தான் இருப்பாங்க பார்க்கும் பொழுது. இது வச்சிருப்பாங்க. ஆமா, எனக்கு அது பார்த்தோன்னா தான் கிளிக் ஆச்சு. ஓகே, ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 கோ. Bro, நீ சவுண்ட்ல செம்மையா இருந்துச்சு. எனக்கு என்ன எனக்கு ஃபுல் டீசருமே புல்லர் சீரியா தான் இருக்கு. ஓகே, இல்ல நான் உண்மையாவே இப்படி ஒரு டைட்டில் டீசர் எதிர்பார்க்கல. ஆனா இது என்னங்க, ஒரு ஹீரோ வச்சு பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து, அதாவது அந்த தக் லைஃப் டைட்டில் டீசர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைட், ஓகே ஓகே ஓகே, அந்த எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நயன்தாரா என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க வச்சு, இல்ல அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், எல்லாமே என்னால முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சீனு, அந்த ஃபைட், அந்த லுக்கு, எனக்கு இதுல 100க்கு 100 பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது, அந்த பேம்பு ஸ்டிக் உடையும் போது எனக்கு ஃபைட்டை விட கூட அந்த வீட்ல நடந்த ஒரு சீனும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அண்ட் அந்த கலர் கிரேடிங்கும், மை காட், சத்தியமா செம்மையா இருந்துச்சுங்க. இது என்ன கதையா இருக்க போகுது?
ராக்காய் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ப்ரொஃபஷனலா ஒரு ட்ரெயினர் மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு, அந்த கலைகள் தெரிஞ்ச ஒரு மாதிரி. அப்படி சொல்லுவாரு. So, ஏன்னா அவங்க ஃபைட் அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இது பண்றதுலாம். அண்ட் இவங்களுக்கு குழந்தை, ஸோ அது என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த முறை நான் ஸ்டோரி சொல்றேன். ஆனா அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, எனக்கு பார்க்கணும் இது கண்டிப்பா எப்படி இருக்க போகுதுன்னு. இப்பதான் டைட்டிலே வந்து டைட்டில் டீசர், நிறைய விஷயம் டீசர் வரும், ட்ரெய்லர் வரும். கடவுளே கடவுளே அஜித் அந்த மாதிரி கடவுளே நயன்தாரான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். உண்மையா செம்மையா இருந்துச்சு, எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு. பிஜிஎம் பர்த்டே ட்ரீட்டா இருந்தது. அண்ட் அந்த அந்த நடுவுல ஒரு பாட்டு இருந்துச்சு, அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஓகே, பர்த்டேக்கு செம்ம ஒரு ட்ரீட். ஏன் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, 2 நாளா பாக்கலங்க. பரவாயில்ல, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, எனக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் கூடி ஹைப்புக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஹைப்புக்கு வர்த்திட். ஆனா இது வந்து சத்தமே இல்லாம அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, ஏன்னா இது ஒரு அப்டேட்ஸுமே பெருசா இருக்கல எங்கேயுமே, திடீர்னு பர்த்டேக்கு லான்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, நயன்தாரா வந்து இன்னுமே போய்கிட்டே இருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. மறக்காம ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துரும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க, நாங்க எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துரும். பாய்.